பெற்ற வந்த பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே நடந்து கொண்டிருக்கிற இடைத்தேர்தலில் எங்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க வந்திருக்கிற என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர், எங்களைப் போலவே கர்நாடக மண்ணில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று போராடிக் கொண்டிருக்கிற என் உயிர் சகோதரர் பேராசிரியர் சுபாஷ் சந்திரா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும். நீண்ட நாட்களாக இந்த நிலத்திலே நிலவி வருகிற தீய அரசியல் முறையை மாற்றி தூய அரசியலை உருவாக்கி ஒரு நல்ல அரசை அமையச் செய்ய வேண்டும் என்று 14 ஆண்டுகளாக உங்கள் பிள்ளைகள் போராடி வருகிறோம். கிவ விடுதலை புரட்சியாளன் சேகுவேரா அவர்கள், நான் எனக்கென்றோ என் குடும்பத்திற்கென்றோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கவில்லை. காரணம், என் மக்களுக்கானதை மக்களுக்கான அரசு தந்துவிடும் என்கிறார். அதை போலவே எம் மக்களுக்கானதை தருகிற எம் மக்களுக்கான அரசை நிறுவுவதற்காக உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே போராடி வருகிறோம். எங்களுடைய வணக்கத்திற்குரிய பெருந்தகை தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறையுள், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இந்த 3 அடிப்படை தேவைகளை அரசு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த நாட்டு மக்கள் குற்ற சமூகமாக மாறுவார்கள் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட குற்ற சமூகமாக என் நாடும் மக்களும் மாறாமல் இருக்க வேண்டும் என்று, என் மக்களுக்கு தேவையான அடிப்படையை நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கிற பிள்ளைகள் உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் பிள்ளைகள். இங்கே பேசிய என் தம்பி தங்கைகள் எல்லாம், எங்களுடைய பேராசிரியர் உட்பட எல்லோரும் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற கருத்தை எடுத்து வைத்து பேசினார்கள். என்னுடைய பெற்றோர்கள், என் உடன் பிறந்தார்கள் ஆழ்ந்து இந்த நாட்டில் நிலவுகிற அரசியலை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். இந்த ஆட்சியாளர்கள், இந்த கட்சிகள், இந்த தலைவர்கள் எப்படியாவது என் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
எப்படி? கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் நீண்ட காலமாக இந்த நிலத்தில், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய பெருநிலத்திலே, இந்திய துணைக்கண்டத்திலே இந்த அரசியல் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், நான் பெரிதும் நம்பி நிற்கிற என் தம்பிதங்கள் இதை கவனிக்கணும். கட்சி அரசியல், தேர்தல் அரசியல், இந்த கட்சிகள் எல்லாம் கட்சி நிதி என்று திரட்டுவார்கள், பார்ட்டி ஃபண்ட் என்று திரட்டுவார்கள். தேர்தல் அதையே கவனத்தில் வைத்து எப்படி எப்படி எப்படியெல்லாம் மக்களிடத்தில் வாக்குறுதிகளை தந்து வாக்கை பறிக்க முடியும், இதை நுட்பமாக கவனிக்க வேண்டும். வாக்கை பெறுவது வேறு, வாங்குவது வேறு. வாக்கை பெறுவதென்பது உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு சேவை செய்து நன்மதிப்பை பெற்று மக்களின் மனத்தில் இடத்தை பிடித்து இந்த ஆட்சி தொடர வேண்டும், இந்த தலைவர்கள் வெல்ல வேண்டும், இந்த வேட்பாளர் வெல்ல வேண்டும் என்று மக்கள் விரும்பி வாக்கை செலுத்துவது, வாக்கை தருவது, வாக்கை பெறுவது. மக்களுக்கு ஒரு வேலையும் செய்யாது வெற்றி பெற்ற பிறகு வென்ற தொகுதி பக்கமே வராது, மக்களை பற்றி துளியும் சிந்திக்காது, தேர்தல் வரும்போது மட்டும் வந்து வீடு வீடுக்கு கணக்கெடுத்து வாக்குக்கு காசை கொடுத்து வாக்கை பெறுவதென்பது பெறுவதல்ல, வாங்குவது, பர்ச்சேஸ். நீண்ட காலமாக இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வாக்கை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள், என் மக்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள். நாம் நோட்டை வாங்கிக் கொண்டு ஓட்டை விற்கிறோம், அவர்கள் அந்த ஓட்டை வாங்கிக் கொண்டு இந்த நாட்டை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஏமாற்று, இது ஏமாற்று. கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். தேர்தல் 5 ஆண்டுக்கு ஒரு முறை இல்லது இப்படி எப்பவாவது ஒரு முறை தேர்தல் வருகிறது. தேர்தலில் வென்று போன பிறகு அடுத்த தேர்தல் வரும்போது அதை பற்றி சிந்திக்கலாம். அதற்கு இடையில் மக்களை பற்றி, மக்களின் நலனை பற்றி சிந்திக்கலாம் என்று இருப்பது, மக்களுக்காகவே சிந்தித்து மக்களுக்காகவே செயல்படுவது, சேவை செய்வது மக்கள் அரசியல். ஆனால் இந்த கட்சிகள் தேர்தலில் நின்று வென்று வந்த பிறகு அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திக்கும். இதைத்தான் அறிவார்ந்த எனது சொந்தங்களே, அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திப்பார்கள். தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் என் தாயின் மீது, என் உயிர் தமிழின் மீது, என் உயிர் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படுகிற பிள்ளைகள். தேர்தல் அரசியல் எப்படி? பெண்கள் ஓட்ட வாங்கணும், என்ன செய்யலாம்? பெண்கள் அதிகமா யாருக்கு ஓட்டு போடுறாங்க? சரி, அப்ப என்ன பண்ணலாம்? பெண்கள் ஓட்டு திமுகவுக்கு போடுறதில்லை. ஏன்? புருஷன் குடிக்கிறான், புள்ள குடிக்கிறான், குடிச்சு குடிச்சு குடும்பத்தை நாசம் பண்றான், பொண்டாட்டி தாலி இருக்கிறான், ஆத்தா கழுத்துல இருக்க தாலி அத்துக்கிட்டு போய் குடிக்கிறான், குடிக்க காசு இல்லைன்னா மனைவியை கொலை பண்றான், சொத்தை விற்கிறான். இப்ப என்ன செய்யலாம்னு கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால திமுகவுக்கு போடுறதில்லை. அப்ப என்ன செய்யலாம்? குடும்ப தலைவிக்கு 1000. இது என்னது? தேர்தல் அரசியல். இந்த இளைஞர்கள், இளம் பெண்கள், கல்லூரியில் படிக்க போற பெண்கள்,
யாருக்கு ஓட்டு போடுறாங்க? இளைஞர்கள் மொத்தமும் சீமானுக்கு ஓட்டு போடுகிறார்கள், நாம் தமிழர் கட்சிக்கு போடுகிறார்கள். எழுச்சி மிக்க இளைஞர்கள், புரட்சியாளர் பகத்சிங்கை படித்தவர்கள், பாலுக்கலாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்ற கனவை அடிமை இந்தியாவில் முன்வைத்த புரட்சியாளன் பகத்சிங். இதை படித்தவர்கள் விடுதலை பெற்ற 75 ஆண்டுகளிலும் இன்னும் அந்த முழக்கத்திற்கான அவசியம் அப்படியே இருக்கிறது என்று நினைக்கிற இளைஞர் பெருமக்கள், படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள், உயர்கல்வியை படிக்க பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறவர்கள், 14,000 ஆசிரியர் பெருமக்கள், படித்துவிட்டு பகுதி நேர ஆசிரியர்களாக பணி நிரந்தரத்திற்கு வீதியில் நின்று போராடுகிற பெருமக்கள், 14,000ற்கு மேற்பட்டு ஆசிரியர் தேர்வு பணியை எழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக காத்து நிற்கிற பெருமக்கள், செவிலியர்கள், பணி நிரந்தரத்திற்கு, அரசு மருத்துவ பெருமக்கள், ஊதிய உயர்விற்கு எல்லாரும் வீதியில் நிற்கிற பெருமக்கள் யோசிக்கிறார்கள். இளைஞர்கள் எல்லோரும் மாற்றத்தை விரும்புகிறார்கள். எங்கும் ஊழல், எங்கும் லஞ்சம், மீள முடியாத வறுமை, ஏழ்மை, வள கொள்ளை, தூய காற்றில்லை, குடிக்க நீரில்லை, உண்ண நஞ்சில்லாத உணவில்லை, பயணிக்க பாதை இல்லை, எரிக்க தடையற்ற மின்சாரம் இல்லை, ஐயோ இதை மாற்ற முடியாதா என்று துடிக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் எங்கே செல்கிறார்கள்? சீமான் பின்னாடி செல்கிறார்கள். ஓட்டுக்கு 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை. சீமானுடைய அப்பன் அண்ணாதுரையோ கருணாநிதியோ தொடர்ச்சியாக பரம்பரையாக பதவியில் இருந்து வந்தவன் அல்ல. அவன் பின்னால் நிற்பவன் எவனும் அரசியல் தலைவனின் வாரிசும் அல்ல. ஆடம்பரம் படோடபம் எதுவும் இல்ல. முட்டுச்சந்தில விட்டாலும் கத்துகிறார்கள், மூத்திர சந்தில விட்டாலும் கத்துகிறார்கள், மேடை இருந்தாலும் பேசுகிறார்கள், இல்லை என்றாலும் கத்துகிறார்கள். ஆனால் மக்களின் மீது அக்கறையோடு கத்துகிறார்கள். அதனால் ஈர்க்கப்பட்ட என் இன பிள்ளைகள் சீமான் முன்னாடி திரள்கிறார்கள். அப்ப என்ன பண்ணலாம்? கல்லூரிக்கு செல்கிற இளம் பெண்களுக்கு எப்படி ஒரு பேரு? புரட்சி பெண் திட்டம் 1000. எப்படி இருக்கு பாருங்க. 60 ஆண்டு கால ஆட்சி, 60 அரை நூற்றாண்டுக்கு மேலான ஆட்சி, திராவிடர்களின் ஆட்சி. 1000 ரூபாய்க்கு எங்க அம்மா கையேந்திரா, 1000 ரூபாய்க்கு என் தங்கச்சி கையேந்திரா. இதெல்லாம் எதுல வருது? டெவலப்ல வருது, வளர்ச்சியில வருது, நவீன தமிழகத்தில் வருது, நவீன தமிழ்நாட்டை படைத்த சிற்பிகளின் செயல்பாட்டில் வருது. அப்ப இளம் பெண்ணுக்கு பேர் எப்படி வைக்கலாம்? புரட்சி பெண். இது புரட்சி பெண்ணா? 1000 ரூபாய்க்கு கையேந்தினால் அவள் வறட்சி பெண்ணா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் சிந்தித்து பார்க்கணும். இந்த திட்டம் இது என்னது? தேர்தல் அரசியல். பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுத்தா ஆம்பளை பிள்ளைகளுக்கு கோச்சுக்குருவாங்க. அவனுக்கு திடீர்னு ஒரு குவார்டர் போடணும், பிறந்த நாளைக்கு இல்ல காதலிக்கு பிறந்த நாள் ஒரு பரிசு கொடுக்கணும், அல்ல பிடிச்ச நடிகர் அவன் நேசிக்கிற தலைவர் படம் வந்துருது, அதுக்கு படம் பார்க்கணும் காசு, ஏன்னா கோபத்துல மாத்தி போட்டுருவான். இவனுக்கு போடுறதுக்கு சீமானுக்கு போட்டுடலாம்னு நினைப்பான். அப்ப என்ன பண்ணலாம்? அவனுக்கு தமிழ் மகன் 1000. ஏன் அங்க திராவிட மகன் வரல? வெறுப்புல மாத்தி சீமானுக்கு போட்டுருவான். ஏன்னா திராவிடம் இஸ் ஈக்குவல் டு, எப்படி பகுத்து கிகுத்து வகுத்து பெயர் வச்சாலும் எந்த வழியில் பொருள் கொண்டாலும் திராவிடம் என்றால் திருடன் என்றுதான் வருது. திருட்டு திருட்டு உருட்டு, கையில் கிடைச்சதெல்லாம் சுருட்டு, மொத்தமா சேர்த்தால் திராவிடம். விடம் என்றால் என்ன? விஷம். குடித்தால் என்ன பண்ணுவாய்? செத்து போவாய். திராவிடம் தீராத கொடிய விஷம். அதுக்கு ஓட்டு போட்டால் என்ன செய்வாய்? அப்பவும் செத்துத்தான் போவாய். இதுதான் திராவிடம். விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன செய்யறது?
உங்க வயிற்றுல பிறந்ததுக்கு உங்க கூட பிறந்ததுக்கு கத்திட்டாது நின்று செத்து போறோம். வேற என்னதான் செய்ய முடியும்? ஆனாலும் நீங்க இங்க பாருங்க, போடு போடாம போ, ஆனா விட்டுட்டு போயிடுவோன்னு மட்டும் நினைக்காத. இங்க பாரு, ஆண்டு கொண்டு இருப்பவன் ஆண்டவன் எல்லாரும் விட்டு போயிட்டான். ஆனால் சிங்க மகன் நின்னு நேருக்கு நேரு நெத்திக்கு நெத்தி வா. திராவிடனா தமிழனா எப்படி மதுராம்பார், திராவிடனா தமிழனா சண்டை. இப்ப இதெல்லாம் என்ன? தேர்தல் அரசியல். ரேஷன் கார்டுக்கு பொங்கலுக்கு 5000 தேர்தல் அரசியல். 2500 தேர்தல் அரசியல். 2500 1000 தேர்தல் அரசியல். 2500 1000 கொடுக்க முடியல, 103 ரூபாய் தேர்தல் அரசியல். 5000 2500 1000 வெறும் 103. இதெல்லாம் எதுல வருது? டெவலப்ல வருது. அப்படியே வருது, அப்படியே வருது. 45,000 கோடி சாராய வியாபாரம். டாஸ்மாக் பிசினஸ். இங்கே சட்டசபையில நிதி அமைச்சர் 45,000 கோடிக்கு வித்துக் கொண்டிருக்கிற இந்த டாஸ்மாக் வியாபாரத்தை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு அரசு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது. இது எதுல வருது? வளர்ச்சியில் வருது, வளர்ச்சியில் வருகிறது. இது என்னது? நாச அரசியல், தேர்தல் அரசியல். இதெல்லாம் தேர்தல் அரசியல். தாலிக்கு அறப்பவன் தங்கம் சாதனை. குடிக்க வச்சு 4 லட்சம் பெண்களின் தாலியை அறுத்தம், அது பெரிய சாதனை. இதெல்லாம் எதுல வருது? டெவலப்மெண்ட்ல வருது. தேர்தல் அரசியல். இந்த அரசியலில் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தீய வைத்து கொளுத்தி விட்டு மக்கள் அரசியலை நோக்கி செல்வதுதான் தமிழ் தேச அரசியல். தலைவர் பிரபாகரனின் பிள்ளைகள் எடுக்கிற அரசியல். இதுதான் இந்த நிலத்திற்கு தேவையான தூய அரசியல். இவர்கள் என்ன செய்வார்கள்? நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம். எது? ஏமாற்று, ஏமாற்று. அவனுக்கு தெரியும் ரத்து செய்ய முடியாதுன்னு. ஏன்? கொண்டு வந்தவனே அவன் தான். என்ன சிரிக்கிற? நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ் பெருமக்கள். கூட இருந்து கும்மி அடித்தது யார்? திராவிட திருவாளர்கள். என் தங்கச்சி அனீஸ் பேசுனா பாருங்க, பாத்திமா. என்னையே கொண்டு வந்தது யாரு? ஐயாதான். கொடிய ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் காங்கிரஸ் பெருமக்கள். கூட இருந்து கையெழுத்திட்ட பெருமக்கள் திருடர்கள் முன்னேற்ற கழக திருவாளர்கள். சிஐஏ ஐயாக்கள் தான். ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி. இதுல ரொம்ப அழகானது என்ன தெரியுமா? சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. எப்படி? இந்த சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தவர்கள் இவர்கள்தான். அதை கூட இருந்து அனுமதித்த பெருமக்கள் இந்த திராவிட முன்னேற்றக்காரர்கள். எது ஒன்று, எது ஒன்று சொல்லு, எது ஒன்று சொல்லு. இவர்கள் இன்னும் சொல்ற, நான் வந்தா நீட்டை ரத்து பண்ணுவேன், நான் வந்தா மதுக்கடையை மூடுவேன். இது ஏமாற்று. இதுல இருந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க நினைக்கிற உங்க பிள்ளைகள். இப்ப உதாரணம் பாருங்க, அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு தங்கை படிக்க போற பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நம் தங்கைக்கு பாதுகாப்பு இல்ல. நடந்துருச்சு, தெரியாம நடந்துருச்சுன்றான் வச்சுக்க. தங்கச்சி ஒரு குற்றப்பதிவை கொடுக்கிறார். இந்த மாதிரி என்னை பாலியல் தொந்தரவு பண்ணிட்டான், வன்கொடுமை செஞ்சிட்டான். இங்க இருக்கிற என் தங்கச்சிமார்கள், என் உடன் பிறந்தார்கள் யாருக்கும் வராத துணிவு ஒரு தங்கைக்கு வந்தது. உண்மையிலேயே புரட்சி பெண் அந்த மகள்தான்.
தன்னை அவமதிப்பான், ஊடகம் காட்டும், கேலி பேசுவான், எல்லாம் செய்வார்கள். ஆனாலும் எனக்கு நேர்ந்தது இன்னொரு மகளுக்கு இந்த நிலத்தில் நிகழக்கூடாது என்று துணிந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த அவள்தான் உண்மையிலேயே புரட்சி பெண். அவன் என்ன பண்ணா, எப்படியெல்லாம் தன்னை பாலியல் சீண்டல் செய்தான்ங்கிறத வாக்குமூலமா கொடுத்தா பாரு. அந்த வாக்குமூலத்தை வெளியிட்டான்டா திராவிட திருட்டு பய. கேட்டா அது என்னது டெக்னிக்கல் எரர். இத்தனை ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் பதிவாகும் போது, முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் போது அந்த தங்கச்சி கொடுத்தது மட்டும் எப்படி வெளியில வருது? எதுக்கு வருது? இனிமேல் யாராவது அவன் கைய பிடிச்சிருத்தான், அவன் தொந்தரவு பண்ணா, அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு யாராவது நீங்க குற்றப்பதிவு கொடுக்க, வழக்கு கொடுக்க வருவீங்களா? வந்தா என்ன ஆகும்? உன் பேரு, உங்க அப்பன் பேரு, உன் ஊரு பேரு, உன் பார எல்லாத்தையும் வெளியிடுவான். இதுதான் அது. எப்படி எப்படிப்பட்டவர்களிடத்தில் ஆட்சி இருக்குவர்? நடந்துருச்சு விடு. தங்கச்சிக்கிட்ட வாக்குமூலம் வாங்கி பதிவு பண்ணில, அந்த ஞானசேகரன் குற்றவாளி இருக்கல, அவன்கிட்ட ஏன் செய்தாய்? எவ்வளவு அந்த குற்றவாளி இடத்திலே ஒரு வாக்குமூலத்தை பெற்று ஏன் செய்தாய், எதற்காக செய்தாய், அந்த சாருக்கும் நீ அனுசரிச்சு போகணும் என்றிய அந்த சார் எந்த சார் என்று ஏதாவது விசாரிச்சு இந்த அரசு வெளியிட்டிருக்கிறதா? போராட சென்ற எங்களை போராடவே அனுமதி தராமல் கைது செய்தது ஏன்? போராட வந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதனுடைய சுற்றுச்சூழல் பசுமை தாயத்தினுடைய அமைப்பின் தலைவர் அம்மா சௌமியா அன்புமணியை கைது பண்ணது ஏன்? குஷ்பு அவர்கள் தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அவர்கள் போராடியவர்களை கைது செய்த ஆட்டு தொட்டியில் அடைத்தது ஏன்? போராடவே அனுமதிக்காத அரசு. அப்ப என்ன வருது? குற்றவாளி ஞானசேகரனா, அரசு குற்றவாளியா என்ற கேள்வி வந்து எங்களை அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சிக்கு போராடவே அனுமதிக்காத அரசு
என் வீட்டை முற்றுகையிட்டு போராடுவதற்கு 32 இயக்கங்களுக்கு 15 நாளைக்கு முன்னாடி அனுமதியை கொடுத்து முகநூல்களிலே பகிரிலே எல்லா இடத்திலும் சீமான் வீடு முற்றுகிட போறோம் எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் என்று 17,000 சுவரொட்டிகளை தமிழ்நாடு முழுமைக்கும் அடிச்சு ஒட்ட வச்சு 3 மணி நேரம் நடுவீதியில் போக்குவரத்தை நிறுத்தி என்னையை திட்டி என்னை இழிவாக பேசி முழக்கமிட அனுமதிச்சது எப்படி? இது எப்படிப்பட்ட ஜனநாயகம்? எட்வர்டு ஸ்னோடன் என்கிற ஒரு அறிஞன் சொல்கிறான், என் அன்பு மக்களே, என் அண்மை உடன் பிறந்தார்களே, ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்து கூறுவது, அநீதிக்கு எதிராக அறைகூவல் விடுப்பது அந்த நாட்டிலே குற்றமாக கருதப்படுமே. ஆனால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் என்கிறார். இப்போது இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நன்கு அறிந்து கொள்வீர்கள், இந்த நாடு யாரால் ஆளப்படுகிறது, எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கையிலே இந்த நாட்டின் அதிகாரம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த கட்சி அரசியல், தேர்தல் அரசியலில் இருந்து மக்கள் அரசியலை நோக்கி பயணிப்பதுதான், கொண்டு செல்வதுதான் நம் எல்லோருக்கும் இருக்கிற பெரிய கடமை. அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே பேசிய எல்லாம் நேத்தெல்லாம் பெரியாரை வேண்டுமென்றே விமர்சிக்கிறார் சீமான். சத்தியமாக சொல்கிறேன், பெரியாரை நான் வேண்டுமென்று விமர்சிக்கவில்லை, வேண்டவே வேண்டாம் என்றுதான் விமர்சிக்கிறேன். இந்த பெருமக்கள் எல்லோரும் என் உடன் பிறந்தார்களே, பெரியார் 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 என்று பேசுகிறார்கள். பெரியார் பேசியதை பேச மறுக்கிறார்கள். என்னை RSS பிஜேபி கைக்கூலி என்கிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே, என்னரும் பெற்றோர்களே, RSS ஆங்கிலேயர்களின் வடமாநில கிளை திராவிடர் கழகம் பெரியார் தலைமையிலே உருவாக்கப்பட்டது. தென் மாநிலங்களின் கிளை, ஆங்கிலேயர்களின் ஏவல் கிளை. எப்படி சொல்ற சீமான்? RSS காரர்கள் சங் பரிவார் ஜனசங்கத்தில் இருந்தவர்கள் விடுதலைக்காக போராடல. பகத்சிங் போல தூக்கலை தொங்கல. எங்கள் பாட்டன் வஉசி போல செக்கை இழுக்கல. என் தாத்தன் காமராஜ் போல, என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரை போல, வாழும் என் அப்பன் நல்லகண்மை போல, எங்கள் முன்னோர்களை போல சிறையிலே இருக்கல. யாரு இருக்கல? பிஜேபி இருக்கல, RSS இருக்கல, இந்த நிலத்தில் பெரியாரும் இருக்கல. உனக்கு சந்தேகமா இருக்க? பெரியார படத்தை பார்த்துக்க சொல்லக்கூடாது, படிச்சுட்டு பேசணும். தம்பி, தப்பிக்கவே முடியாது நீ என் தர்க்கத்தில். நீ வானா என்னன்னு சொல்லுவேன், நீ ஆனா இதான் சொல்றேன்னு சொல்லுவேன். ஏன்? என் முன்னவர்களின் மொத்த அறிவையும், என் முன்னவர்களின் மொத்த வீரத்தையும் மொத்தமா வாங்கி ஒத்தையா நிக்கிறேன். பார்த்து பேசணும். நீ என் தாத்தன் பாட்டனை வீழ்த்தின மாதிரி நிக்காத. அவன் பேரன் சோரனா இல்ல தீரனா வீரனா சூரனா வந்து நிக்கிறேன். என்னை நீ வெல்வது கடினம். ஒண்ணுதான் நீ செய்ய முடியும். வழக்கை போடலாம், சிறையில் போடலாம். அதை தவிர நீ ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஒயிங் ஒயிங் சங்கு யாருக்கு உதவு தெரியுமா? இந்த திராவிடர்களுக்கு தான். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னைய இந்த நாட்டின் விடுதலைக்கு RSS போராடிய போராட்டம். ஒரே ஒருவர் சிறைக்கு சென்றார், சவர்கர்.
அவரை இவர்கள் வீர சவர்க்கர் என்று கட்டமைத்தார்கள். ஒரு கோழையை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வந்தவர். உங்களுக்கு நான் விசுவாசமாக இருப்பேன் என்று எழுதி கொடுத்து வெளியே வந்த பெருமகன் யார்? சவர்க்கர். அவரை வீர சவர்க்கர் என்று பெயர் வைத்தார்கள். இந்த நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி திப்பு சுல்தானுக்கு விழா எடுக்க சொல்லு பாப்போம். இல்ல காங்கிரஸ் தான் எடுக்க சொல்லு, RSS பிஜேபியை விடு, இல்ல திமுகவை தான் எடுக்க சொல்றான். ஆனால் ஒரு மகன் எடுப்பேன். யாரு? இவன் தான் எடுப்பேன். ஏன் எடுப்பேன் கேள்றா? திப்பு சுல்தான் என்ற தீரன் வீரன் இல்லை என்றால் தமிழ் பேரினத்தின் முன்னவர்களுக்கு வரலாறு இல்லை. உன்னால் நம்ப முடியல? நம்ப முடியல. ஹைதர் அலி மைசூரை தலைமையிடாக கொண்டு ஆண்டுகிட்டு இருக்கும் போது, இந்த நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருக்கும் போது, நல்லா கவனி, வெள்ளக்காரன் வீழ்த்திட்டான். எங்க பாட்டி ஆண்டு கொண்டிருந்த எங்க முத்துவடுகநாத் தேவர், எங்க பாட்டன் ஆண்டு கொண்டிருந்த சிவகங்கை வீழ்த்தி கைப்பற்றிட்டான். எங்க பாட்டனை கொன்னுட்டான். கணவன் செத்து கிடக்கிறான் கோயில் வாசல்ல. எங்க பாட்டங்க மருதிருவர் வீர பெரும்பாட்ட 2 பேரும் என் பாட்டிக்கு தளபதி, பெரிய மருது சின்ன மருது. கொன்னுட்டான்னு தெரிஞ்சிருச்சு. 5 வயசு குழந்தை வெள்ளச்சி தூக்கிக்கிட்டு எங்க அப்பத்தா ஓடுறா. தளபதி 2 பேரும் வேணாங்கிறான். போகாத போகாத. வெள்ளக்காரன் எதிர்பார்த்திருப்பான், எப்படியும் வேலுநாச்சியார் புருஷனை பார்க்க வருவான், போகாதங்கிறான். என் பாட்டங்க பேச்ச மீறி புருஷனை எப்படியும் கடைசியா பாத்திரம் உடலைன்ட்டு போறா, மாறுவேடத்துல போறா. பாதிக்கப்பட்டவன் போறானா, உள்ள பணம் போதா, ஒன்னும் தெரிய மாட்டேது. ஏன்னா இதெல்லாம் நவீன தமிழகத்தில் வருது. ஆம்புலன்ஸ்ல வச்சுதான் காசு கொடுக்குறாங்க. இப்ப நம்ம அப்பத்தா போறா, கணவனை பார்க்க வருவான்னு சுத்தி நிக்கிறான் வெள்ளக்காரன். பார்த்துட்டான், வேலுநாச்சியார்னு விரட்டுறான். தப்பிச்சு போறா. போகும்போது ஒருத்தி காட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. அவ பேரு என்ன? உடையாள். வெள்ளக்காரன் குதிரையில போய் வேலுநாச்சியார் இந்த பக்கம் இருந்தாளா? ஆமா. எந்த பக்கம் போனா சொல்ல முடியாதுங்கிற. வாழ உருவரா, இடுப்பு கீழே வெட்டுறா, 2 துண்டா விழுகிறா. என் பாட்டியை, அந்த வீர மரத்தியை காட்டி கொடுக்காமல் 2 துண்டாக வெட்டி விழுந்ததால் வெட்டு உடையால் காளியாகி தமிழ் மக்களால் குலதெய்வமாக வழங்கப்படுகிறார் இன்னும் என் ஊர்ல. அதனால வெட்டுடையால் காளி என்று அவளுக்கு பேரு. நல்லா கவனிச்சுக்க. அந்த பாட்டி போய் கணவனின் உடல் மேல என்ன சத்தியம் செய்யறா? இழந்த நிலத்தை போரிட்டு நான் மீட்பேன், இது சத்தியம் என்று தன் கணவனின் உடல் மீது சத்தியம் செஞ்சு போனா. போய் இன்னொரு தாத்தன் கோபால் நாயக்கர் கிட்ட போய் தஞ்சம் புகிறா. தன் மகளாக அவன் அடைக்கல் கொடுத்து வைக்கிறான். அங்கிருந்து ஹைதர் அலிக்கு கடிதங்கள் எழுதுகிறா. படை உதவி கேட்டு நம் பாட்டி. பல கடிதங்கள் பதில் இல்ல. 4 வீரர்கள் நேரடியாக ஹைதர் அலியை பார்க்க சென்றுகிறார்கள். சென்று அங்க போய் நிற்கும் போது ஹைதர் அலி, எங்க வேலு நாச்சியார் வரலையா என்று கேட்கிறார். அந்த 4 பேர்ல ஒரு படை வீரன் முன்னாடி 2 அடி வந்து தலைப்பாகையை கலட்டி விட்டு முடியை விரித்து விடுகிறாள் நம் பாட்டி வேலு நாச்சியார். அந்த நொடியில் இருந்த ஹைதர் அலி இடத்துல உறுதியில பேச தொடங்குகிறாள் நம் பாட்டி. என் தாய்மொழி உறுதை ஒரு தமிழ் மகள் இவ்வளவு அழகாக பேசுகிறார்களே என்று நெகிழ்ந்த ஹைதர் அலி தன் மகளாக அப்படி ஏத்துக்கிறார். எங்கேயும் செல்லாதே மகளே, என் கோட்டைகளின் அரண்மனையில் இரு என்று தங்க வைத்து அங்கேயே வைத்து பாதுகாக்கிறான். நம் பாட்டியின் குலதெய்வம் ராஜராஜேஸ்வரி. இவன் இஸ்லாமியன். உருவ வழிபாட்டை
துறந்தவன், ஏக இறைவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன், நபியின் மொழியை வழியாக ஏற்றுக்கொண்ட ஹைதர் அலி தன் அரண்மனைக்குள் நம் பாட்டியின் குலதெய்வம் ராஜராஜேஸ்வரி கோயிலை கட்டி கொடுத்து நீ வழிபடு மகளே என்றார். இத வேலுநாச்சியார் பேரம் பேசாம வெட்டி போய் எவன்டா பேசுவான் இந்த நாட்டுல? நான் தான்டா பேசுவேன். அன்று அங்கே இருந்து பல ஆயிரம் வீரர்களை நம் பாட்டிக்கு படைக்கு அனுப்பி அதிலே பீரங்கி படையை என் உடன் பிறந்தார்களே, பீரங்கி படையை ஹைதர் அலி நம் பாட்டிக்கு கொடுக்கிறார். அந்த பீரங்கி படையின் தளபதியாக தன்னுடைய 19 வயது மகன், ஒரே மகன் திப்பு சுல்தானை, மகனே நம் வீர பாட்டியார் நம் ராஜா மாதா வேலு நாச்சியார் படையின் கீழே இருந்து நீ சண்டை செய் என்று வாழ்த்தி அனுப்பி அந்த படையை வைத்து இழந்த நிலத்தை போரிட்டு மீட்ட மரத்தி நம்முடைய பாட்டி தமிழன் இன வரலாற்றிலே இழந்த நிலத்தை மீட்டவள் நம் பாட்டிதான். அதற்கு பிறகு நேரு ரத்தம், நேரடி வாரிசு நம் உயிர் தலைவன். இழந்த நிலத்தை ஆன இரவை திருப்பி அடித்து பிடித்து மீட்டவன் அவன்தான். தமிழர் இன வரலாற்றில் இழந்த நிலத்தை மீட்ட வரலாறு பாட்டிக்கும் பேரனுக்கும் தான் உண்டு. அங்கு திப்பு சுல்தான் இல்லை என்றால் பாட்டி இல்லை. பாட்டி வந்து மறுபடி அரசணையில் உட்கார்ந்து தன் மகள் திருமணம் முடித்து வெள்ளச்சி அவன் கண்ட பெண்களோடு தொடர் வைத்து குடிச்சு உடல் நலத்தை கெடுத்து தன் மகளின் கணவன் இறந்த பிறகு இளவயதிலேயே மகளை கைம்பெண்ணாக பார்க்க மனசு வராத வாட்டி மனம் சோர்ந்து நாட்டை நம் வீர பெரும்பாட்டன்கள் மருதிருவரிடத்திலே ஒப்படைக்கிறார். எப்படி இந்த மண்ணை இந்த மக்களை பத்திரமாக பாதுகாக்க இந்த வீரர்களை விட்டால் வேறு யாராவது உண்டா என்று கேட்கிற போது மக்கள் இல்லை என்கிறார்கள். நம் பாட்டன்கள் மருதுபாண்டியரிட்டு ஆட்சியும் அரியணையும் ஒப்படைத்து விட்டு மகளை கூட்டிக் கொண்டு நம் பாட்டி வேலுநாச்சியார் சென்று விடுகிறார். ஹைதர் அலியும் துப்பும் இல்லை என்றால் நம் பாட்டியும் இல்லை, நம் பாட்டன் மருதுபாண்டியும் இல்லை. இது வரலாறு. இங்கே ஒரு மகன் 19வது மகன் வந்து கொண்டிருக்கான். அப்படியே ஹைதர் அலியிட இருந்து வீரர்கள் கப்பத்தை வசூலித்துக் கொண்டு போகிறார்கள் குதிரையிலே. ஒரு பையன், சின்ன பையன், 19 வயசு பையன் குறுக்கால நிப்பாட்டிடுறான், நில்றான்னு. என்னடா அது கப்பை வசூலிச்சுட்டு போறோம் மன்னருக்குன்னு அடிச்சு பறிச்சுக்கிறான். போங்கடா அப்படின்னு அங்க போய் மன்னர்கிட்ட போய், ஏன் நாங்க மன்னர்கிட்ட போய் கேட்கும்போது நாங்க என்ன பதில் சொல்றது? யாரு இந்த கப்பத்தை பறித்து கொண்டதுன்னு சொன்னா நாங்க என்ன சொல்றது? டேய், சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில் சின்னமலை பறித்து கொண்டான்னு போய் சொல்றான் அப்படின்னு போய் சொல்றான். அங்க ஹைதர் அலி கிட்ட போயிட்டு யாரு எத்தனை பேருன்னு, ஒரே ஒருத்தன். என்ன வயசு இருக்கும்? 19 வயசுன்னு அவன் பதறிடுறான். 19 வயசு பையன் இத்தனை வீரர்களை அடிச்சு பறிச்சு விட்டானாடா. அப்ப நம்ம பாட்டை இந்த ஹைதர் அலியை ஒழிக்கணும், இந்த திப்பு சுல்தானை ஒழிக்கணும்னு நினைக்கிறாப்ல. இவன் என்னடா நம்ம மண்ணில இருந்து கப்போ செலுத்துறான் காவாளி பையன்னு வெறியில இருக்காப்ல. இவன் யாரு? மண்ணை இல்ல, நம்ம பாட்டியாவது மண்ணை அரசி. இவன் மண்ணன் கிடையாது. வேளாண் குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் பிறந்த 9வது மகன். யாரு? இந்த தீரன் சின்னமலை தீரன் அப்பல்ல சின்னமலை. இப்ப என்ன ஆகுது? பாக்குறாரு, வெள்ளக்காரன் வந்துடுறான். என்ன முடிவெடுக்கிறாரு? டேய், திப்பு இங்கதான்டா இருப்பான், நம்ம எப்ப வேணாலும் சண்டை போட்டுக்கலாம்டா, வெள்ளக்காரன் பொது எதிரிடா, அவனை முதல்ல ஒழிக்கணும்டான்னு முடிவெடுக்கிறாப்ல. படையத்தருக்கு இவர் என்ன பண்றாரு? பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் நம் பாட்டன் பின்னாடி திரள்றான். இந்த பாரு, ஸ்டாலின் கூப்பிட்டா கூட்டத்துக்கு ஆள் வரும், முதலமைச்சர். உதயநிதி கூப்பிட்டா மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் ஆள் கூட்டி வருவான், துணை முதலமைச்சர். சீமா கூப்பிட்டா யாரு வருவா? எவனும் வரமாட்டான். ஆனா வர்றான். ஏன்? உணர்வுள்ள, மானமுள்ள, தன்மானமுள்ள மக்கள் திரண்டு வர்றான். ஏன்? இவன் தலைவன் என்று இல்ல, என் உடன் பிறந்தவன், என் மகன், என் சித்தப்பன், என் மாமன், என் அண்ணன், எனக்கானவன் என்ற நம்பிக்கையில கூடுறான். அப்படி நம் பாட்டன் தீரன் பின்னாடி மக்கள் திரண்டார்கள். எனக்காவது பேச வருது, அவனுக்கு அதுவும் இல்லை.
அந்த மகன் பெரும் படையை கட்டியிருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு பெரிய வீரனா இருப்பான் பாத்துக்க. அவன் பின்னாடி திரண்டான், நேர மைசூருக்கு போயிட்டான். போய் திப்பு சுல்தானை எதிரிலையும் பார்க்கிறான். பார்த்த உடனே இவர் தன் படையோடு அங்க சேர்ந்துக்கிறாரு. அவனுகிட்ட இருக்க போர் பயிற்சி இவருக்கும், இவர்கிட்ட இருக்கிற சிலம்ப பயிற்சி அவர்களுக்கும் கொடுத்து திப்போட சேர்ந்து வெள்ளக்காரனை அடிச்சு நொறுக்குறாங்க. தீரனுடைய வீரத்தை பாராட்டி திப்பு ஓடா நிலையை தலைமையிடமாக கொண்டு, தீரா நீயே ஆட்சி செய், நீயே மன்னன் என்று முடிச்சுட்டு போயிடுறான். இப்ப சண்டை வெள்ளக்காரனோட. நம்ம பாட்டன் மோதுறான். பாட்டன் அவன் சொல்றான், தீரா நீ ஆட்சி செஞ்சுக்க, 50 சரிபாதிய கப்பை எனக்கு கட்டிடு, மீதிய நீ மக்களை ஆட்சி நடத்த வச்சுக்க, மக்களுக்கு செலவு பண்ணு, மக்களுக்கு நல்லது செய்ய வச்சுக்கன்னு. யாரு நாட்டை யார் ஆளுறதுக்கு யார அனுமதி கொடுக்கறது? ஏய் போடா போடா அப்படின்றப்ப அப்ப என்ன பண்றாரு? என் முன்னாடி திரண்டு இருக்கிற என் சொந்தங்கள் மாறி அந்த நம்ம பாட்டம் முன்னாடி திரண்டு இருக்க மக்கள்கிட்ட பேசுறான். என்ன சொல்றான்? இத்தனை பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நிலத்தை இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒருவனுக்கு கூட வாடா தகுதி இல்லை என்று அன்னைக்கு என் பாட்டன் தீரன் கேட்டான். இன்னைக்கு அதே நிலத்தில் அவன் பேரன் சீமான் கேட்கிறான். இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நாட்டை ஆள ஒருவனுக்கு கூட வாட தகுதி இல்லை. இந்த நாட்டில் இல்லாத முதலமைச்சர் கருணாநிதி வீட்டிலேதான் இருக்கிறார்னு நீ தேடினா உன்னை என்ன பண்ணியும் காப்பாற்ற முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது உன்னை. அப்ப எங்க தெரியுது? நீ திப்பு இல்லை என்றால் நம் பாட்டி வேலு நாச்சியாரும் இல்லை, மருதுபாண்டியரும் இல்லை, தீரனும் இல்லை, இந்த பேரனும் இல்லை. நல்லா கவனிச்சுக்க. நீ அந்த திப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? விழா எடுக்க மாட்டாங்க. இந்த நாட்டு விடுதலைக்கு போராடி செத்த வீரன் திப்பு சுல்தான் பண்ண மாட்டான். ஆனால் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த சவர்கருக்கு வீர சவர்கர்னு விழா எடுப்பான். அதை போலவே விடுதலைக்காக போராடாத ஒரு ஆள், தமிழ் சனியன், தமிழ் காட்டுமிராண்டி, தமிழ் என்ன சொல்றது முட்டாள்களின் பாஷை, இதையெல்லாம் சொல்லிட்டு இங்கிலீஷ் படி, இங்கிலீஷ் நாகரிகமான மொழின்னா நீ யாருக்கு அடிமை வேலை பார்த்திருக்க? யாருக்கு? பாப்பான் காலை நக்குவதை விட வெள்ளக்காரங்கால நக்கலாம் அவன் சாக்ஸ் போட்டிருப்பான்னா இது எப்படி? நல்லா கவனிச்சிட்டியா? அவனும் விடுதலை வேணாம்ங்கிறான். கோல்வால்கருடைய கோட்பாடு என்ன தெரியுமா? வெள்ளக்காரனை எதிர்த்து போராடாதீர்கள், உங்கள் திறனை சேர்த்து வையுங்கள். விடுதலை பெற்ற நாட்டில் இஸ்லாமியர் கிறிஸ்தவரை எதிர்த்து போராட தாழ்த்தப்பட்டவர்கள் யாரு? தாழ்த்தப்பட்டவர்கள் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களை எதிர்த்து போராட நமக்கு வலிமை வேண்டும். அதனால் அதை சேமித்து வையுங்கள். இது கோல்வாக்கருடைய கோட்பாடு. இங்க நம்மால் விடுதலை வேண்டாம், விடுதலை வேண்டாம். வெள்ளக்கார ராணிக்கு கருணை மிகுந்த ராணி அவர்களே, சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுக்காதீங்க, நீங்களே ஆட்சி செய்யுங்க, நீங்களே ஆட்சி செய்யுங்க, உங்க ஆட்சியில் வாழத்தான் நாங்க விரும்புகிறோம் என்று கடிதம் எழுதிய பெருந்தகை யாருன்னு சொல்லு. ஈவேரான்னு சொல்லி பழகு. வாழ்த்துக்கள். ஏனுகளு இந்த நாட்டின் விடுதலைக்கு மாடு இழுக்க திணறுகிற செக்க இழுத்த நம் பாட்டனை வாவூசி என்று தாண்டா சொல்றான். செக்கெழுத்த செம்மல் என்றோ கப்பல் ஓட்டிய தமிழன் வாவூசி என்றவன் சொல்லுவதில்லடா. அயோக்கிய பயலு. பெருந்தலைவர் காமராஜ் பதியலடா. காமராஜ் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரடா. முத்துராமலிங்க தேவர் நேர்மையின் நேர் வடிவம் கக்கன் கிடையாதுரா. கக்கன் தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் கிடையாதுரா, கிடையாது. பெரும் பாவலன் சோமசுந்தர பாரதி கிடையாது. முத்தமிழ் காவலர் கே.ஆ.பி. விஸ்வநாதன் கிடையாது. தமிழ் பேரறிஞன் அண்ணல் தங்க கிடையாது. சிலம்பு செல்வன் மாப்போசி கிடையாது.
தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் கிடையாது. ஆதித்தனாரு மாப்போசி, அவன் வீட்டு கக்குஸ் கல்வி முறவாச செய்யற மாதிரியே நம்மள பேசுவான். ஆனா இவரை தந்தை பெரியார். ஒரு காலம் வருது, விரட்டி விரட்டி வெளுக்கிற காலம் வருதுங்க. தொலைக்காட்சியில தந்தை பெரியார், எங்க தலைவர திருப்பிரபாகரன். உனக்கு நக்கல் தானே, நக்கல் தானே தம்பி. சரியாக இன்னும் 1.5 ஆண்டுகள் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று கிளர்ந்தழுகிற தமிழ் தேசிய பிள்ளைகள்கிட்ட. தம்பி நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது தம்பி, தப்பிக்கவே முடியாது. ஏன்? 800 ஆண்டுகளா என் இனம் தாங்கி வந்த வலி, வேதனை, காயம், கவலை, கனவு எல்லாத்தையும் தூக்கி நிக்கிற பிள்ளைகள் இங்க நிக்கிறவன். நீ தப்பிக்கவே முடியாது. பேச சொல்லு பாப்போம். இல்லைன்னு சொல்ல சொல்லு. விடுதலை வேண்டாம், விடுதலை வருகிற நாளை கருப்பு கொடி காட்டி கருப்பு தினம் என்று பேசியவர். இவங்க மாதிரி ஒரு அயோக்கிய பேர நீ பாத்திருக்கியாடா? சட்டத்தை, சட்ட நகலை எரிப்பவர்கள் சட்டசபை தேர்தலில் எப்படி போட்டியிட முடியும்? இது யாரு? பெரியார். நவம்பர் 26 சட்ட நகலை எரித்த நாள். இது யாரு? பெரியார். ஏன் சாதி ஒழிப்பு நாள், அரசியல் சாசனத்தை பெரியார் எரித்த நாள் என்று நவம்பர் 26 இந்த திராவிட திருட்டு திருவாளர்கள் கொண்டாடுகிறார்கள். காரணம், அன்று என்னுயிர் தலைவன் தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சி மிகுந்த புரட்சி மிகுந்த அடையாளமாக இருக்கிற எங்கள் தலைவன் பிறந்த நாளை தமிழ் தேசிய இன பிள்ளைகள் கொண்டாடுகிறார்கள். அதை திசை திருப்ப அந்த நாளை சட்ட நகல் எரிப்பு நாள், சாதி ஒழிப்பு நாள் என்று கொண்டாடுகிறார்கள் என்றால் எப்படி? சட்ட நகலை எரிப்பது ஒன்று, அது ஒரு பெரியார். சட்ட நகலை எரித்தவர்கள் எப்படி சட்டசபையில போட்டியிடலாம், இது ஒரு பெரியார். இப்போ கேள்வி வருது, இதுல எந்த பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். எந்த பெரியார்? எப்படி பதில் இருக்க? ஏய், RSS கோட்பாடு, பிஜேபி கோட்பாடு சொல்றான். ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம். இதானடா, இதானே. இந்த ஒரே தேர்தல் வரும்போது இந்த பெருமக்கள் குதிக்கிறது என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல். ஐயோ, இது அதிபர் ஆட்சிக்கு இட்டு செல்கிறது, இது ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறது. இந்த ஜனநாயக படுகொலையை, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை தமிழகத்தில் முதலாக ஆதரித்து பேசிய பெருந்தகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர், இந்நாள் தலைவருடைய தந்தையார் ஐயா கருணாநிதி அவர்கள். தேவையற்ற செலவை குறைப்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவிலே கூட்டி நாங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி ஒரு இடத்திலே சமர்ப்பித்த இருக்கு. வலையொலியில தட்டிப்பாரு 1971 பெருந்தகை பேசியது இருக்கடா. இன்றைக்கு இவர் அது ஜனநாயக படுகொலை, அது அதிபர் ஆட்சி கிட்டு செல்லும். இதையே RSS கோட்பாடு, ஒரே மொழி இந்தி, ஒரே நாடு இந்தியர், ஒரே மதம் இந்து மதம், இதையே கோட்பாட்டை உன்னால் நம்ப முடியாதா? நீ சொல்ற சோ கால்டு பெரியாரா? இவே ராமசாமி பெரியார். இந்த நாடு வளர்ச்சி அடையாமல் இந்த நாடு இருப்பதற்கு காரணம், இந்த நாடு நன்றாக வளர வேண்டும் என்றால் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே கட்சி, ஒரே தேர்தல், ஒரே மதம் என்று இருக்க வேண்டும் என்று எழுதினது இருக்கு. எவனாவது ஆதாரங்கள் காட்டு. இப்ப யாரு RSS, யாரு பிஜேபி, பி டீம் பெருமக்களை பதில் சொல்லு. ஆவுன்னா கத்திர, ஆவுன்னா பேசிருது. ஆவுன்னா பிஜேபியின் பி டீம், ஏன் நாம் தமிழர் கட்சியின் சீமானம்? அப்ப பி டீம் ஏ டீம் ஒன்று இருக்குல்ல, யாரு? எப்படி ஒழிக்கணும்டா அவங்கள, ஒழிக்கணும். நேரம் ஆயிடுச்சா?
ஆயிடுச்சா? அதுக்கு பயப்படல, நாளைக்கு கூட்டத்துக்கு தரமாட்டாங்க. அதான் 7:30 மணிக்கு மேடை ஓட விட்டு அதுக்கப்புறம் நாங்க பேசி. இப்ப இதுல என்ன நீங்க கவனிச்சுக்கணும்னா, என்ன சொல்றாரு, நாம் தமிழர் கட்சியில இருந்து கொஞ்சம் பேர் விலகி போய் திமுக சேர்றாங்க. அத திமுக இருந்தே கொஞ்சம் பேரை சேர்த்து நிறைய பேர் சேர்றாங்கன்னு காட்டுறாங்க. காட்டிட்டு போட்டோம். ஆனால் எந்த கட்சியிலிருந்து விலகி வந்து சேர்ந்தார்கள் சொல்ல முடியல. ஏன்? நாம் தமிழர் என்று பெயரை உச்சரிக்கவே பயம். இவங்க எப்படி தெரியுமில்ல, தமிழா இன உணர்வு கொள். இவங்கதான் தமிழர் இன உணர்வு கொள்ளும் போது ஆளை தேடி தேடி கொள். இதுதான் இவங்க கோட்பாடு. இப்போ கண்டவர்கள் எல்லாம் எப்படி, கண்டவர்கள் எல்லாம் நம்மை எதிர்க்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள். யார் பேசியிருக்கா? மாண்புமிகு நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். கண்டவர்கள் யார்? நாம தான். எதை கண்டவர்கள்? எதை கண்டவர்கள்? கணக்கில்லாத இவர்கள் ஊழலை, கணக்கில்லாத இவர்கள் லஞ்சத்தை, கேடுகட்ட முறைகட்ட இவர்கள் ஆட்சியை, அதையெல்லாம் கண்டவர்கள். கண் முன்னே நம் மண்ணின் வளத்தை திருடி திருடி வித்துக் கொண்டிருக்கிற இவர்களின் கொடுஞ்செயலை கண்டவர்கள். கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும் போது கைகட்டி பதவிக்காக நின்றவர்கள், அதை கண்டவர்கள். காவிரி நதிநீர் உரிமையை நம் கண் முன்னே பறிகொடுத்து நின்றவர்கள், அதை கண்டவர்கள். கடலுக்குள்ள 850 மீனவர்களை சுட்டுக் கொள்ளும் போது வேடிக்கை பார்த்து நின்றார்கள், அதை கண்டவர்கள். தமிழர்கள் தாழ்நிலை இழிநிலை அடைந்து 1000-500க்கு கையேந்துகிற நிலைக்கு தள்ளப்பட்டதை பார்த்தவர்கள், கண்டவர்கள். கடைசியாக கண்முன்னே இன விடுதலைக்கு போராடிய நம்முயிர் சொந்தங்கள் லட்சக்கணக்கான மக்களை கொன்றவர்கள் கூட நின்றவர்கள், அதை கண்டவர்கள் நாம். அதனால் இவர்களை எதிர்க்கிறோம், விமர்சிக்கிறோம், பேசுகிறோம். சாதாரண ஆட்கள் இல்லை இவர்கள். இந்த சீமானவன் தம்பியலும் பேசுறாங்க, ஓட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. என் அன்பு மக்கள், என் தம்பி அவ்வக்கர், தங்கச்சி அனீஸ் எல்லாரும் பேசினாங்க. பேசிக்கொண்டிருக்கும் போது பாங்கொலி கூட கேட்டது. என் மக்கள்கிட்ட நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேட்கல. ஆனால் ஏக இறைவனிடம் 5 முறை இறையச்சத்தோடு துவா செய்றீங்க, தொழுகிறீங்க. இந்த பாவப்பட்ட இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நொடி எங்களுக்காக எல்லாம் வல்ல ஏக இறைவனிடத்திலே ஒரு நொடி எங்களுக்காக துவா செய்யுங்கள். எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க, போட வேணாம் சொல்லல. இந்த பாவப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு முறை வெற்றியை கொடு அல்லாஹ் என்று எங்களுக்காக ஒரு நொடி 5 வேளை தொழுகையில் ஒரு நொடி எங்களுக்காக துவா செய்யுங்கள். வேற ஒன்றும் நாங்கள் கேட்கவில்லை. அறிவார்ந்த பெருமக்கள், என் அன்பு சொந்தங்கள், ஒரு இடத்துல இந்த எனக்கு அலைபேசியில செய்தி போடுறவங்களாம் ஆனா ஒரு தடவை பாட்டு பாடி ஓட்டு கேளுங்கன்னு, இங்க பேசுறதுக்கே தொண்டை தகர டப்பால உருக்கி விட்ட மாதிரி கரகரன்னு இருக்கு. இதுல பாட்டு வேற பாடி ஓட்டுக்கள்ன்றாங்க. ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம், உழைக்கும் மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம். நாளோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம். யாராருக்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம்.
இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலம் மாற நான் வேற என்ன கூற, ஓட்டு போட போற பொண்ணு ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம், முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும், ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா, முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும், மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு, நாட்டு மக்கள் நல்லா இருக்க நாளும் உழைப்பதாரு, அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, மாற்றத்திற்கான சின்னம், மக்களின் முன்னேற்றத்திற்கான சின்னம், நாள்தோறும் உழைக்கிற பாட்டாளி மக்களின் வாழ்க்கை மேம்பட இருக்கிற ஒரே சின்னம் மைக்கு சின்னம். அதற்கு வாக்கு செலுத்தி என் உயிர் தங்கை சீதா லட்சுமி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரின் பிறவி கடமை என்பதை உணர்ந்து இந்த தேர்தலிலே எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர் வாழ்க. இயற்கை எழில் காக்கவே நாங்கள்